நீ ஒரு பொம்பளையோட வயிற்றுல கத்திரிக்கோலை வச்சு ஆபரேஷன் பண்ண சம்பவம் நாளைக்கு ஊர் முழுக்க தெரிஞ்சா உன் நிலைமை என்ன, உன் ஆஸ்பத்திரியோட நிலைமை என்ன ஆகும்? அதோட உன் கதை முடிஞ்சுது. கனகரன் ப்ளீஸ், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. உன்ன மாதிரி தொழிலுக்கு துரோகம் பண்றவங்கள மன்னிக்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்க. இப்படிலாம் அப்பாவி பொதுமக்களோட உயிரை பறிக்கிற காரியங்களை செய்யற அந்த ஆஸ்பத்திரிக்கு கூடிய சீக்கிரம் இழுத்து மூடி நான் பூட்டு போடல, என் பேரு கருணாகரன் கிடையாது. உனக்கு தைரியம் இருந்தா நீ சொன்ன விஷயத்தை மறுபடியும் சொல்லு பாப்போம். சொல்றேன். எனக்கு என்ன பயம்? நான் யாருக்கு பயப்படணும்? ஒரு தடவை என்ன, 1000 தடவை சொல்லுவேன். கூடிய சீக்கிரம் அந்த ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடி நான் பூட்டு போடல, என் பேரு கருணாகரன் இல்ல, ஞாபகம் வச்சுக்க. சீக்கிரம் சந்திப்போம். குட் பை. பாத்தியா ஸ்னேகா, போன்ல இந்த கருணாகரன் என்னை எப்படி எல்லாம் மிரட்டி டார்ச்சர் பண்றாருன்னு. இந்த ஹாஸ்பிட்டல் மேல நானும் நீயும் உயிரே வச்சிருக்கோம். இது நல்ல விதமா கொண்டு வரணும்னு நம்ம எப்படி எல்லாம் பாடுபடுறோம். இப்படி மிரட்டி ஹாஸ்பிட்டலுக்கு பூட்டு போடுவேன்னு சொல்றாரு இந்த கருணாகரன். பாரு, விடக்கூடாது மேடம். இவர் நினைக்கிறது நடக்க கூடாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல இழுத்து மூடி பூட்டு போடுறதுக்கு அவரை விடவே கூடாது. நீங்க விட்டாலும் நான் விட மாட்டேன். யதார்த்தமா நடந்த ஒரு சம்பவத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி உங்களை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் இந்த கேஸ்ல ஜெயிக்க கூடாது, நம்ம தான் ஜெயிக்கணும். அவர் எதிர்த்து என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். ஸ்னேகா, 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 அப்பா ஸ்னேகா வந்துட்டாளா? நான் என்ன வாட்ச்மேனா யார் வராங்க போறாங்கன்னு பாக்குறதுக்கு? மா, நீ அது ஸ்னேகாவை பாத்தியா? அவளை பத்தி என்கிட்ட ஏண்டா கேக்குற? எனக்கு எதுவும் தெரியாது. பாத்வா, எப்போ வந்த? எங்க போயிருந்த நீ? துணி எடுக்க போயிருந்த. என்ன விஷயம்? நீ உடனே உன் வேலையை ரிசைன் பண்ணு. ஏன்? முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ஒட்டுமொத்தமா மாட்ட போறாங்க. நீ இன்னைக்கு வேலைக்கு போனதுதான் லாஸ்ட். நாளைக்கே வேலையை ரிசைன் பண்ணு. என்ன உளறடிக்கே? உனக்கு விஷயமே தெரியாதா? முத்துலட்சுமிக்கு வக்கீல் நோட்டீஸ் போயிருக்கு. ஒரு அம்மாக்கு நடந்த ஆபரேஷன்ல வயிற்றுல கத்திரிக்கோலை வச்சு. தெரியும். அதனாலயா எல்லாரும் ஒட்டு மொத்தமா போலீஸ்ல மாட்ட போறீங்க சொல்லிட்டு இருக்கேன். எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அது எப்பவும் நடந்தது. நான் தான் அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்லயே இல்லையே. நீ ஹாஸ்பிட்டல் இல்லைனாலும் முத்துலட்சுமி எப்படியாவது உன்னை இந்த விஷயத்துல மாட்டி விட்டுருவா. நீ பெரிய போஸ்டிங்ல இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனை வரும். நீ இனிமேல் அங்க போகாத. உனக்கு அந்த வேலையே வேண்டாம். அது ஒரு ஃப்ராட் ஹாஸ்பிட்டல். ப்ளீஸ், எங்க அம்மா வாழ்ந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃப்ராட் ஹாஸ்பிட்டல்னு தயவு செஞ்சு சொல்லாத. ஏய், நான் உங்க அம்மாவைய சொல்லுவேன். அந்த முத்துலட்சுமி நடத்துற ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு இருக்கேன். மாமா ஃபோன் பண்ணிருப்பாரு. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அது அவரே வாய் விட்டு போன்ல சொல்லிட்டாரு. நானும் கேட்டாச்சு. அப்படியே துடிச்சு போயிட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பூட்டு போன்னு நினைக்கிறீங்கல்ல? நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஜென்மத்துல அது நடக்காது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் வராம கண்டிப்பா காப்பாத்துவேன். இல்ல ஸ்னேகா, முத்துலட்சுமி தான் ஹாஸ்பிட்டல் எல்லாமே. அப்போ முத்துலட்சுமியையும் நான் காப்பாத்துவேன். அப்ப நீயும் போலீஸ்ல மாட்டிப்ப. அதனால தான் சொல்றேன், இந்த வேலை வேணாம் உனக்கு. ரிசைன் பண்ணு. ஐம் சாரி. இது நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்யற சூழ்ச்சி. இதை நான் முறியடிச்சு நான் ஜெயிப்பேன். அந்த சதிகாரனோட கூட்டு சேர்ந்துட்டதால நீ தான் வேலையை ரிசைன் செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு ரெடியா இரு. பாத்தியாடி, யாரை பற்றிலாம் இந்த வீட்டில் பேசக்கூடாது நினைக்கிறது தப்புன்னு நம்ம சொல்கிறோமோ அவங்கள பற்றியே நம்ம முன்னாடி இவங்க 2 பேரும் சீன் போடுறாங்க. நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டேய் துவாரகேஷ், ஏண்டா கண்ட விஷயத்தெல்லாம் வீட்ல வந்து பேசிட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவுக்கு அவங்கள பத்தி பேசினா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்ல. வெரி குட்.
சூப்பர், நல்ல முன்னேற்றம் தெரியுது. எப்படி இது? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே இவனால பாதிக்கப்பட்ட பொண்ணை வர வச்சு இவனோட பழக வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் இப்ப கண் கூட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இஸ் இட்? ஆமா டாக்டர், இப்ப நல்லா சாப்பிட்றான், தூங்குறான். இப்ப யார்கிட்டயும் பெரிய எதிர்ப்பெல்லாம் காட்டுறது இல்ல, ரிலாக்ஸ்டா இருக்கான். வெரி குட். ருத்ரா சொல்லு. டாக்டர், என்ன அவன் அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறான். ருத்ரா, அன்னைக்கு பிரதீப் அம்மா அப்பா பாட்டின்னு எல்லாரையும் கூட்டான்ல. அது அந்த பிரியா பொண்ணு சொன்னதுக்காக, சம்பிரதாயத்துக்காக கூப்பிட்டாங்க. ஆனா அந்த வார்த்தை அவன் மனசுல இருந்து வரலங்க. இவன் இன்னும் முழுசா குணமாகல டாக்டர். அப்படி இவர் முழுசா குணமாகணும்னா நீங்க இவரையும் அந்த பிரியாவையும் அந்த ஈசிஆர் பங்களாவுக்கு மறுபடியும் கூட்டிட்டு போகணும். அது உங்களால முடியுமாமா? போலாம் போலாம். பிரியா வந்தா எங்க வேணா போலாம். இருடா, ஏதாவது தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத. டாக்டர், நீங்க சொல்றது சாத்தியமா? எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது ஷாக் ட்ரீட்மெண்ட். சைக்காலஜிக்கலா குணப்படுத்த வேண்டிய கேஸ் இது. பயமா இருக்கு டாக்டர். என்னம்மா பயம்? இவங்களை தனியாவா போக சொல்றேன்? எல்லாரும் போலாம். அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அது பிரியாவுக்கு தெரியும், அப்புறம் பிரதீப்போட ஆள் மனசுக்கு தெரியும். அதனால அதே இடத்துக்கு இவரை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல இவர் எப்படி பிஹேவ் பண்றாருன்னு மானிட்டர் பண்ணுவோம். அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். அன்னைக்கு நடந்த சம்பவங்களை மறுபடியும் நடிச்சு காட்டினா பிரதீப்போட ஆள் மனசுல இருக்கிற நினைவுகள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரதீப்பை அழுத்திட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆயிட்டா உங்க புள்ள மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிருவார். சஞ்சய் மறுபடியும் பிரதீப்பா மாறிடுவார். பிரதீப் முழுமையா குணமாவதுக்கு இது ஒண்ணுதான் வழி. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே டாக்டர். அது உங்க சாமர்த்தியமா? உங்களுக்கு உங்க பையன் பழையபடி வேணுமா வேண்டாமா? அதுக்காக தானே டாக்டர் இவ்வளோ பாடுபடுறோம். அப்போ அந்த பொண்ணை பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க. அது உங்க கையில தான் இருக்கு. இந்தாங்க. பாத்துமா, பாத்து. ஹலோ, நீங்க தானே மனோகர்? ஆமா. நீங்க தானே தீபா? ஆமா உங்களுக்கு தானே அந்த ஆபரேஷன்? ஆமா. ஓகே, நீங்க வருவீங்கன்னு மேடம் சொன்னாங்க. உள்ள வாங்க. நீங்க? என் பேரு ஸ்னேகா. நான் இந்த ஹாஸ்பிட்டலோட ஜிஎம். மேம் இவங்கள பத்தி சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்க வயிற்று வலி எப்படி இருக்கு? வர வர வலி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்டிப்பா சரி பண்ணிடலாம். வாங்க போய் எம்டியை பார்க்கலாம். வாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு கூடிய சீக்கிரம் இழுத்து மூடி நான் பூட்டு போடல. என் பேர் கருணாகரன் கிடையாது. மேடம் ஆ, அவங்க வந்துட்டாங்க. ஓ, வாங்க உள்ள வாங்க. தீதயாலா உட்காருங்க. உட்காருங்க. நான் அதுக்கு வரல. எப்படி இருக்கீங்க? என்ன மேடம் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்க? எங்க வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டீங்களே. உங்களை நம்பி, இந்த ஹாஸ்பிட்டலை நம்பி தானே என் பொண்டாட்டிய பிரசவத்துக்கு இங்க சேர்த்தேன். அவளுக்கு ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லி வயித்துல கத்திரிக்கோலை வச்சு அமிச்சிட்டீங்களே. இப்படி கொடுமை பண்ணிட்டீங்களே. மேடம், என்னால இப்ப கொஞ்ச நாளாவே வலி தாங்க முடியல. ஏமா, அப்பவே நேரா என்கிட்ட வந்திருக்க வேண்டியதானே? ஏன் மேடம் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து என் பொண்டாட்டி வயித்துல வச்சு தைக்கிறதுக்கா? ஏன் கோவப்படுறீங்க? ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இதை போய் பெருசுப்படுத்துறீங்க. எப்படி சார் பெருசு பத்தாம இருக்க முடியும்? இதே உங்க ஒய்ஃபுக்கு நடந்திருந்தா சும்மா இருப்பீங்களா? ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. என் ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்ல. அதுவும் இல்லாம இந்த ஆபரேஷன் நான் பண்ணல சார். வேற ஒரு டாக்டர் தான் பண்ணாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட் இப்ப இங்க இல்லவே இல்ல. ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. நீங்களும் ஆபரேஷன் தியேட்டர்ல தானே மேடம் இருந்தீங்க? அப்ப நீங்க தானே இதுக்கு முழு பொறுப்பு. சரிமா, அதுக்கு நீங்க இங்க வர வேண்டியதானே? எதுக்கு கருணாகரன் கிட்ட போனீங்க? சென்னையில 4 நாள் கடுமையான மழை பெஞ்சது இல்ல, கழுத்தளவுக்கு தண்ணி. என் பொண்டாட்டி வயிற்று வலியில செத்து போற மாதிரி துடிக்கிறா. எங்க போறதுனே தெரியல எங்களுக்கு. எங்க ஏரியா பக்கத்துல இருந்தது கருணாகரன் டாக்டர் தான். அதனால தான் அவர்கிட்ட போனது. அவர் தான் ஸ்கேன் எடுக்க சொன்னாரு.
இத பாருங்க. டாக்டர், இப்போ என்னால வலி தாங்க முடியல. மேம் ப்ளீஸ், இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். உடனடியா சர்ஜரி பண்ணிடலாம். இது உயிர் பிரச்சனை. ஸ்னேஹா, யூ ரைட். தயாலா, இமிடியேட்டா ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ண சொல்லு. சரிக்கா. இல்ல டாக்டர் கருணாகரன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அதுவும் இல்லாம நாங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். வக்கீல கன்சல்ட் பண்ணோம். நீங்க எங்க வரீங்கன்னு புரியுது. பணம் எதிர்பார்க்கறீங்க, அவ்வளவுதானே? பணம் ரெண்டாவது பட்சம் தாங்க. என் பொண்டாட்டிக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அவ்வளவுதான். புரியுது, நான் ஒத்துக்கிறேன். என் ஹாஸ்பிட்டல்ல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்க. சரி, நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க மட்டும் சொல்லுங்க. இந்த பிரச்சனையை கோர்ட்டு கேஸ்ல போகாம இங்கே இப்பவே முடிச்சுக்கலாம். முக்கியமா ஆபரேஷன் பண்ணி இவங்க வயித்துல இருந்து கத்திரிக்கோள் எடுத்துடணும். இல்லனா இவங்க உயிருக்கே ஆபத்து. நான் மாட்டேன்னு சொல்லலையே ஸ்னேஹா. தப்புக்கு பிராயச்சித்தம் பண்றேன்னு தான் சொல்றேன். இவங்க தான் ஒத்து வர மாட்டேங்க. அது எப்படி மேடம் ஒத்துக்க முடியும்? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கஷ்டப்பட்டு வளர்த்த ஹாஸ்பிட்டல் இது. என் ஹாஸ்பிட்டலோட பேரு கெட்டு போயிடும். என் ஹாஸ்பிட்டல் மடுத்து ஏன் மடுத்து காப்பாற்ற வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கொஞ்சம் மனசு வைங்க. எத்தனையோ உயிரை காப்பாத்தின ஹாஸ்பிட்டல் இது. செஞ்ச ஒரு தப்புக்கு நீங்க கொஞ்சம் சரி, எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். இப்பவே ஆபரேஷன் பண்ணி கத்திரிக்கோலையும் வெளில எடுத்துடுறோம். நஷ்ட ஈடா நான் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன். 10 லட்சமா? மேடம், நஷ்ட ஈடா 50 லட்சம் கேட்டிருக்கோம். 50 lakhs-ஆ? சத்தியம் அது கிடைக்காது. இது பேராசை. முதல்ல அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. ரெண்டாவது கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் எவ்வளவு வருஷம் வேணாலும் ஆகும். எப்ப முடியுனே தெரியாது. லோலோல அணைய வேண்டியதுதான். பணம் கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வருமோ வராதோன்ற பணம் வேணுமா, இல்ல இப்பவே ஆன் த ஸ்பாட் 10 லட்சம் ரூபாய் பணம் வேணுமா? புத்திசாலித்தனமா முடிவெடுங்க. 10 லட்சத்தை இப்பவே வாங்கி பேங்க்ல டெபாசிட் பண்ணா 10 வருஷத்துல 2 மடங்கு ஆயிடும். பரவாயில்ல, ஒத்துக்குங்க. ப்ளீஸ் சார், சர்ஜரிக்கு ஒத்துக்கோங்க. ஆபரேஷன், பணம் ரெண்டுத்துக்கும் இப்பவே ஒத்துக்கோங்க. உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இப்பவே நான் தரேன். ஒத்துக்காதீங்க. டாக்டர் கருணாகரன். என்ன முத்துலட்சுமி, பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வச்சு பேரம் பேசுறியோ? எனக்கு தெரியும், புனிதமான தொழிலை இப்படி கேவலமா வியாபாரம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். டாக்டர், 10 லட்சம் தரேன்னு சொல்றாங்க. நீங்க ஒத்துக்காதீங்க. உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நான் வாங்கி தரேன். இங்க பாருங்க, இந்த டாக்டர் உங்களை ஏமாத்துறாரு. இவதாங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்கா. போதும், நிறுத்துங்க ப்ளீஸ். முதல்ல இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த கத்திரிக்கோளை வெளியில எடுங்க. அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிட போகுது. புரியாம பேசாதம்மா. இப்போ இந்த கேஸ் கோர்ட்ல இருக்கு. இவங்க வயித்துல இருக்க கத்திரிக்கோள் தான் இப்ப ஆதாரமே. அந்த ஆதாரத்தை அழிச்சிட்டா கேஸ் நிக்காது. அப்புறம் இவங்க கேட்ட நஷ்ட ஈடு கிடைக்காது இல்ல? நீங்க இவ்ளோ கீழ்த்தரமான ஆளா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவங்க உயிருக்கு போராடி வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு கேவலமா பேரம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் ஒரு மனிதாபிமானம் உள்ள டாக்டரா? நீங்கெல்லாம் அசல் பிசினஸ் மேன். புரியாம குழந்தைத்தனமா பேசாதம்மா. உனக்கு உலக அனுபவமோ நடைமுறையோ தெரியாது. இவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு ஆஸ்பத்திரி நஷ்ட ஈடு கொடுக்கணும். ஏன்னா கேவலமான காரியங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய நடந்திருக்கு. இத ஒரு வியாபார ஸ்தலமா முத்துலட்சுமி ஆக்கிட்டா. சேவை மனப்பான்மை துளி கூட கிடையாது. ஆனா நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல மூட போறேன், பூட்டு போட போறேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இது யாரோட ஹாஸ்பிட்டல்? எங்க அம்மா கஸ்தூரி வாழ்ந்த ஹாஸ்பிட்டல்.
இதை நீங்க நாசம் பண்ண நான் விட மாட்டேன். இந்த ஆஸ்பத்திரி ஒரு காலத்துல புனிதமான இடமா தான் இருந்துச்சு. ஆனா முத்துலட்சுமி அதை நாசம் பண்ணி இத ஒரு கொலைக்களமா மாத்தி வச்சிருக்கா. என் ஹாஸ்பிட்டல கசாப்பு கடையாக்கி வச்சிருக்கா. அது புரியாம நீ போய் அவகிட்டே வேலை பாக்குறியம்மா. அனாவசியமான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எனக்கு தேவையில்லை. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற அறிவு எனக்கு இருக்கு. நான் இவங்களோட உயிரை பத்தி மட்டும்தான் கவலைப்பட்டு இருக்கேன். இவங்க வயித்துல இருக்கிற கத்திரிக்கோலை வெளியில எடுத்து முதல்ல இவங்க உயிரை காப்பாத்துங்க. ஆனா அதுக்கு தடையா இருக்கிறது இப்ப நீங்க மட்டும்தான். மரியாதையா விலகிக்கோங்க. இவங்களுக்கு இந்த ஆபரேஷனை நடக்க விடுங்க. புரியாம முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதம்மா. செஞ்ச தவறுக்கு முத்துலட்சுமிக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இந்த அம்மா வயித்துல இருக்க கத்திரிக்கோல் இப்போ போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. எப்போ ஆபரேஷன், எப்படி ஆபரேஷன் யார் பண்ணணும்னு நீயும் நானும் முடிவெடுக்க முடியாதுமா. கோர்ட்ல ஜட்ஜ் தான் சொல்லணும். ஏன்னா கோர்ட் நோட்டீஸ் விட்டாச்சு. ஸ்னேகா, உனக்கு இதை பத்தி எதுவும் புரியலன்னா தயவு செஞ்சு தலையிடாம ஒதுங்கிடுமா. உன் அப்பாவித்தனத்தை வச்சு தான் முத்துலட்சுமி என்ன ஜெயிக்கணும்னு பாக்குறா. அதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். இப்ப இவங்களோட ஆபரேஷன் நடக்கிறதுக்கு நீங்க பெர்மிஷன் தர போறீங்களா இல்லையா? முடியாது. முத்துலட்சுமி, கோர்ட்ல சந்திப்போம். 50 லட்சம் ரூபாய தயாரா வச்சுக்க. நீங்க வாங்க. பாத்தியா, இந்த ஹாஸ்பிடலை நாசம் பண்றதுக்கு அந்த ஆள் துணிஞ்சிட்டான். பாத்தியா நீ? பாத்து, அந்த ஆள் சரியான சுயநலம் பிடிச்ச பிசினஸ் மேன், மனிதாபிமானமே இல்லாதவரு. அவர் ஜெயிக்க கூடாது. அவர் ஜெயிக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது மேம். எப்படியாவது இந்த ஹாஸ்பிடலை நம்ம காப்பாத்தணும். ஆமா, அதுக்கு நீ என் கூட இருந்தா எனக்கு போதும். என் உடல், பொருள், ஆவி எல்லாத்தையுமே நான் இதுக்காக சமர்ப்பணம் பண்றேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பேன். மாமா, காஃபி. தேங்க்ஸ்மா. உமா, வர வர காஃபியில் நீ அதிகமாக சக்கரை போடுறமா, கொஞ்சம் குறைச்சிக்க. நான் டயபெட்டிக் பேஷண்ட் இல்லை. யோ, உனக்கு விஷத்தையே சர்க்கரையா வச்சுட்டு இருக்கேன். நீ அது புரியாம பேசிட்டு இருக்க. உனக்கு நான் தான் ஸ்லோ பாய்சன். அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொல்ற வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னம்மா இவ்வளோ யோசனை? ஒன்றும் இல்லை, ஏதோ அக்கறையில் அதிகமாக போட்டேன் போல இருக்கு. அம்மா, ஆஃபீஸ்கார் வந்துருச்சான்னு பாருமா. சரி மாமா. ஏய் ஸ்னேகா, ஏய் ஸ்னேகா, வெளியில வாடி. அட, காலங்கார்த்தாலேயே வீடு களை கட்டுதே. ஆரம்பமே ரொம்ப அமக்களமா இருக்கு. ஸ்னேகா, ஏய் வெளியில வாடி. மாமா, உங்க ஆபீஸ்கார் வரல. ஆனா ஸ்னேகாவோட அத்தை ராஜலட்சுமி வந்திருக்காங்க. ராஜியா? அவ எதுக்கு இப்ப வந்திருக்கா? என்னன்னு ஒண்ணும் புரியலையே. ஸ்னேகா, ஏய் வெளியில வருவியா வரமாட்டியாடி? சீக்கிரம் வெளியில வா. ஏய் ஸ்னேகா, நீ வரலனா நடக்கிறதே வேற. வெளியில வாடி. என்ன விஷயம்? ஏய், எவண்டி அவன் என்ன பத்தி தாறுமாறா பேசினது? கூப்பிடுறீ அந்த கிழவனை. மாமா, ஏய், யார பார்த்து கிழவங்கிற? மரியாதை கெட்டிடும் உனக்கு. வா யார் ராகவா? என்ன தின்ன சோறு உனக்கு சரிக்கலையா? என்ன பத்தி தரக்குறவா ஸ்னேகா கிட்ட பேசினியாமே? ராஜி, என்ன இது? காலங்காத்தால வீட்டு வாசல்ல வந்து கத்திக்கிட்டு இருக்க? படிச்சவ தானே நீ? கொஞ்சமாவது டீசன்சி வேண்டாம்? ஏய், வம்படியா உங்க வீட்டுக்கு போய் என் மாமனாரை திட்டுறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? மாமா, எல்லாமே இவ வேலைதான். நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டம்மா, பண்ணிட்டேன். அப்புறமா கவனிச்சுக்கிறேன். விட உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஆகாத ஆயி போச்சுல. அப்புறம் எதுக்கு என்ன பத்தி பேசிட்டு இருக்க நீ? உன்னை பத்தி தான் ஊரே பேசுதே. நான் பேசினா என்ன தப்பு? ஏய்
ஊர் என்னையா பேசுது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற. உனக்கு ஒரு பொண்ணு இருக்காமே,